கீதாக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க. அவங்க 1 வீக் ஆச்சு ஊர்லேருந்து வந்து. எனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்டின்ட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாப்பா நக்ஷு பாப்பாவோட ட்ரெஸ் எடுத்து த்ரிஷன் குட்டிக்கு போட்டு நல்லா பொம்பள பிள்ளை மாதிரி அழகு பார்த்தோம். அழகா இருந்தது பார்க்குறதுக்கு. அம்மா வீட்ல இருக்கிறதுனால எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ, அதனால நானும் ஹஸ்பண்டும் மட்டும் கடைக்கு போயிட்டு பக்கத்தில வந்து செம்பருத்தி புடுங்கிட்டு வரலாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். குக்கிங் வேலை எல்லாமே தங்கச்சி தான் பார்த்துட்டு இருந்தா அன்னைக்கு. சண்டே அதுவுமா வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபேமிலியோட உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, நக்ஷுக்குட்டி வந்ததுலேருந்து கடைக்கு கூட்டிட்டு போக நேரமே இல்ல. சரி அட்லீஸ்ட் அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்க ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு, வளையல், பாசி அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். பொம்பள பிள்ளைங்களுக்கு வாங்கி போட்டு அத அழகு பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான். ஸோ அவளுக்கு வந்து 2 செட்டு பாசி, கிளிப்பு, வளையல் அது மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தது. எனக்கு ஹாப்பியா இருந்தது. நக்ஷு குட்டியுமே வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா.